ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். உலக மகளிர் தின விழாவை கொண்டாடுவதற்கு இன்றைக்கு தமிழகமே உற்று நோக்கி இருக்கக்கூடிய, ஏன் இந்தியாவே உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை சார்ந்த அத்துணை பெண் நட்சத்திரங்களையும் பணிவோடு வணங்குவதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். பெண் என்று சொன்னால் அளவிட முடியாத அன்பும், யாரும் வென்றிட முடியாத ஆளுமையும் அனைத்தும் ஆனவளாக இன்றைக்கு பூமிதனிலே பரிமளித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், அதற்கு அவள் மனதிலே இருக்கக்கூடிய இரும்பை ஒத்த திண்மை, அதே நேரத்தில் கரும்பை ஒத்த இனிமை, இரண்டும் சேர்ந்த இந்த முரண், அதுதான் பெண்மைக்கு அரண் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவை சார்ந்த அத்துணை பெண்களையும் நான் மீண்டும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, இந்த தேசத்திலே இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து பெண்களாகிய எங்களை எல்லாம் பேச பணிப்பதற்கு இன்றைய சமுதாய சீர்கேடுகளுக்கு பெரிதும் காரணம் கலாச்சாரத்தின் சிதைவா மதுவின் கொடுமையா என்கின்ற ஒரு தலைப்பை கொடுத்து அதில் எங்களை எல்லோரையும் பயனுள்ள கருத்துக்களை வைத்து விவாதிக்க வைத்து பணித்திருக்கிறார்கள். அப்படி துணிச்சலோடு இந்த தலைப்பை கொடுப்பதற்கும், ஊழலற்ற ஒரு ஆட்சியை இந்த மாநிலத்திலே வைப்பதற்கும், மதுவின் கொடுமையிலிருந்து மக்களை காத்து அவர்களை நல்ல நிலையில் வைப்பதற்கும், இந்த தமிழகத்தை தன்னிகரற்ற மாநிலமாக மாற்றி இந்தியாவிலேயே உயர்ந்த இடத்தில் கொண்டு வைப்பதற்கும், அப்படி வைப்பதற்கு உரிய தலைவராக இருக்கக்கூடிய வைகோ என்று அழைக்கப்படக்கூடிய அன்பு தலைவர் அவர்களினுடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைந்து, ஏனென்று கேட்டால் இந்த தலைப்பை கொடுப்பதற்கு முழு தகுதியும் உடையவர்கள் அவர்கள். அப்படி அளித்து, நீங்கள் பேசுங்களம்மா, நான் கேட்கிறேன் என்று பெருமிதத்தோடு அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எந்த மனிதர் தன்னை போலவே எண்ணி மற்றவர்களின் திறமையை உயர்த்தி பார்த்து அழகு பார்க்கும் பெருந்தன்மையோடு இருக்கிறாரோ அவர்தான் உயர்ந்த தலைவர், உயர்ந்த கோ என்பதற்கு உதாரணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் இவர். அவரை பார்ப்பதே எங்களுக்கு மிகுந்த ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு பானம் அருந்தியது போல ஒரு உற்சாகம் எங்களுக்கு வருகிறது. அவர்களை வணங்கி மீண்டும் மீண்டும் அத்துணை பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாரத்தினுடைய இந்த வாழ்த்தை சொல்லி, ஒரு அருமையான தலைப்பு, அதிலும் இது ஒரு பெருமிதம் மிகுந்த மேடை. ஒரு மேடை என்று சொன்னால் அந்த மேடையிலே ஏறுவதற்கென்று நமக்கு ஒரு பெரிய பெருமிதம் வர வேண்டும். அப்படி சில மேடைகளிலே ஏறும் பொழுது நமக்கே நம்மீது ஒரு பெருமிதம் வருமே, அப்பேற்பட்ட ஒரு மேடையாக இந்த மேடையை நான் கருதுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தாய் என்பவள் எப்படிப்பட்டவள் என்று கவிஞர் வாலி எழுதுவார். வித்தாய் மடியில் வைத்தாய், மாதம் 10 சுமந்தனை பெற்றெடுத்தாய், முத்தாய் முல்லை கொத்தாய், கொஞ்சி மொய்த்தாய், நல்ல பேர் கொடுத்தாய், சத்தாய் உணவை சமைத்தாய், பிள்ளை சமர்த்தாய், உன்னை செய்வித்தாய், பித்தாய் கிடந்து பெரிதாய், அன்பை பெய்தாய், நீதான் தெய்வத்தாய் என்று தாயை தெய்வமாக உயர்த்தி வைப்பார். அப்படி தாயாக இருந்து இன்றைக்கு தெய்வமாக மாறி நம்மை எல்லோரையும் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அன்னை மாரியம்மாளினுடைய பெயரால் இருந்திருக்கக்கூடிய இந்த மேடையை ஏறுவதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக எண்ணி நான் மகிழ்கிறேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி. அப்படி என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம். இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமையை சிந்திப்பதற்கு உரிய ஒரு நிகழ்ச்சி. பெண்கள் எல்லாம் ஒன்று கூடினால் ஏதோ புறங்கதை பேசுவார்கள் என்கின்ற காலம் மாறி போய் இன்றைக்கு பெண்கள் ஒன்று கூடினால் நாட்டை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வன்மை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேடையாக இதை நான் பார்க்கிறேன் பெருமக்களே. காரணம் என்ன தெரியுமா? பெண்ணினுடைய சக்தி அபாரமானது, அவளுடைய வன்மை மிக பெரியது, அவளுடைய வீரம் அளவிடற்கு அரியது. காரணம், ஒரு காலத்திலே இந்த தேசத்தில் பெண் வழி சமுதாயமாகத்தான் இந்த நாடு இருந்தது.
பெண்ணை முன்னிறுத்தி அவளுடைய உழைப்பிலே தான் எல்லா குடும்பங்களும் வந்து கொண்டு இருந்தது. காலப்போக்கில் அது மாறியது. ஆனால் இப்பொழுது மீண்டும் ஒரு புரட்சி மலர்ந்து கொண்டே இருக்கிறது. பெண்களுக்கு உரிய மரியாதையும் முக்கியத்துவமும் சமுதாயத்தில் வளரும் நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பெண்களாகிய நீங்கள் எல்லோரும் தான். இன்னைக்கு நம்ம பெண்கள்லாம் ரொம்ப மாறிட்டோம். அப்படிதானே? அப்படிதானே? ரொம்ப மாறிட்டோம்ல. முன்னாடி எல்லாம் வீட்டுக்காரர் முணுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா ஓடி போய் மூலையில உட்காந்து அழுததெல்லாம் அந்த காலம். இப்ப வீட்டுக்காரர் குய்யோ முறையோன்னு கத்தினா கூட போய எனக்கு ஒன்னையும் தெரியும் உன் குடும்பத்தையும் தெரியும்ட்டு நம்ம இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த காலம். மாறி போயிருச்சு இல்ல? ஆமான்னு எல்லாரும் தலையாட்டுறீங்க. இவ்வளவு ஒரு உண்மையை ஒத்துக்கக்கூடிய பெண்கள் கூட்டத்தை இன்னைக்குதான் நான் பாக்குறேன் மேடையில. ஏன்னா இன்னைக்கு நாடு அப்படி போயிருச்சுங்க. ஆனால் பெண்ணினுடைய அந்த தியாகம் சாதாரணப்பட்டது கிடையாதுமா. இந்த தேசம் விடுதலை பெறுவதற்காக எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செய்தார்கள். அதில் ஒரு இளம் பருவ இளைஞர், அவர் யார் அப்படின்னு கேட்டா திருப்பூர் குமரனை எல்லாருக்கும் தெரியும். கொடிகாத்த குமரன் நம்ம அவருடைய பெயரை சொல்லுவது உண்டு. திருப்பூர்ல ஏதோ ஒரு சாலையில ஒரு மூலையில இருக்கு அவர் அடிபட்டு விழுந்த இடம். அது ஒரு சும்மா ஒரு பெயர் பலகையோட மட்டுமே இருக்கு. அந்த அளவுக்காவது அவரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் என்பது எல்லோருக்கும் பிரபலமாக இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு பெண்மணி திருப்பூர் குமரனை விட ஒரு படி அதிகமாக தியாகம் செய்தாள். என்ன தெரியுமா? இடுப்பிலே பச்சை குழந்தை, ஒரு 6 மாதம் 8 மாத குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு இந்த கையில தேசிய கொடியை பிடிச்சுக்கிட்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல நடந்து போனாங்க அந்த அம்மா. வெள்ளக்காரனுடைய தடி வேகமா வந்து அந்த அம்மாவுடைய தலையை பதம் பார்த்தது. குருதி வெள்ளமாக பாய்ந்தது. பெண்களுடைய இயல்பு என்ன? புருஷனை நம்ம மறந்தாலும் மறப்போம், பிள்ளைய மறப்போமா? இப்ப பல வீடுகள் அப்படித்தானே இருந்துட்டு இருக்கு நிலைமை. வீட்டுக்காரர் அங்கிருந்து வந்து அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சித்த போருங்க அப்படின்ட்டு தெய்வ மகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாரேன் அப்படின்ட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் சட்டியை எடுத்து குழம்பு இருக்கா ரசம் இருக்கான்னு பாக்குறோம். இன்னைக்கு நிலைமை போயிட்டு இருக்குல்ல. அவருக்கு ஒரு தோசையை சுட்டு அப்படி போட்டுட்டு எம்மா விக்குதுமா தண்ணிமா அப்படிம்பாரு. பொறுங்க முடிஞ்சோன்னு வர்றேன். எது முடிஞ்சோன்னு? சீரியல் முடிஞ்ச உடனேயா, வீட்டுக்காரர் கதை முடிஞ்ச உடனேயான்னு தெரியாது. இப்ப பெண்களுக்கு வீட்டுக்காரர் கூட 2ஆம் பட்சம் ஆயிடுவாரு. ஆனா குழந்தை லேசா சினிங்கின உடனே ஓடி போய் நாம தூக்குறோம். ஆனால் இந்த தாய் என்ன செஞ்சாங்க? இடுப்புல பச்சை குழந்தைய வச்சிருக்காங்க, இந்த பக்கம் நம்முடைய தேசிய கொடியை பிடிச்சிருக்காங்க. வெள்ளைக்காரன் வந்து தலையில அடிக்கிறான், ரத்தம் கொட்டுகிறது. பெருமக்களே, தாய்மைக்கு உரிய அந்த அன்பு மனதிலே இருந்தாலும் கூட தாய் நாட்டின் மீது இருந்த பற்றிலே தான் பெற்றெடுத்த பெண் குழந்தையை தரையில் விட்டார்களே தவிர கடைசி வரைக்கும் தேசிய கொடியை மண்ணில் விடவே இல்லை. அவள்தான் கடலூரில் பிறந்த அஞ்சலையம்மா என்கின்ற வீர தமிழச்சி. திருப்பூர் குமரனை நினைவு கொள்ளும் இந்த தேசம் அஞ்சலையம்மாளை நினைவு கொள்ளுவதற்கு தவறி போய் விடுகிறது என்பது என்னை போன்றவர்களுக்கு உரிய ஆதங்கம். அப்படி பெண்கள் செய்த தியாகங்களுக்கு ஈடு இணை கிடையாது. இந்த தேசம் முழுக்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பண்பாட்டாலும் கலாச்சாரத்தாலும் என்று சொன்னால் பெண்கள் அதை காத்து வந்ததனால் தான். இப்ப திருமங்கல்யம் எல்லாரும் தாலி கொடி போடுறாங்க இல்லையா? ஏன் ஆண்கள் கழுத்துல அதை கட்டுறது இல்லை? சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ளைக்கு மைனர் செயின் போடுறோம்ல, பிரேஸ்லெட் கேட்டு வாங்கி போட்டுக்கிறாங்கல்ல, 10 விரலுக்கு 20 மோதிரம் வாங்கி போட்டுக்கிறாங்கல்ல. ஆனா தாலி மட்டும் ஆண்கள் கழுத்துல கட்டுறதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம கழுத்துல கட்டினா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை காப்பாத்திடுவோம். அவங்க கழுத்துல கட்டினா அடுத்த நாளே அடகு வச்சு முடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் மைனர் செயின் போனா கூட தெரியாது, தாலி செயின் போயிட்டு அது அவமானமா போயிருமேன்னு தான். அப்படி இந்த தேசம் கலாச்சாரத்தாலும் பண்பாட்டாலும் கட்டுப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது பெண்களுடைய தியாகத்தால் தான். அப்பேற்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல யாராவது ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்க வாங்க உட்காருங்க, இது எங்க மாமனார், அவர் ரிட்டையர்டு தாசில்தார், அவங்க மாமியார் ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்க என் கொழுந்தனார், அவர் அரசு துறையில வேலை செய்யறாரு, அவங்க என்னோட ஒண்ணு விட்ட
தங்கை அவங்க இந்த இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு நம்முடைய உறவு முறைகளை சொல்லி அறிமுகப்படுத்தி பெருமைப்பட்ட காலம் இருந்தது. 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள வரும்போது மாமனார் மாமியார் எங்கேயாவது வச்சிருக்கோமா? இப்ப பல வீடுகள்ல மாமியாரே இருக்கிறது கிடையாது. அப்படித்தான் நிலைமை இருந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள வர்ற விருந்தாளிக்கு நம்ம வாட்டுக்கு எதையாவது ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு உட்காருங்க உட்காருங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த சோஃபா இருக்கே இது போன வாரம் தான் இத்தாலியில இருந்து இம்போர்ட் பண்ணது, அது 50,000 ரூபா. இந்த பாருங்க பெல்ஜியம் கிளாஸ் போட்ட டேபிள், இது 70,000 ரூபா. அங்க பாத்தீங்களா 1.5 டன் ஏசி, அது 35,000 ரூபா. உயிருள்ள சொந்தங்களை அறிமுகம் செய்து பெருமைப்பட்ட நம்முடைய தேசம் இன்றைக்கு உயிரற்ற இயந்திரங்களைத்தான் பெருமை என்று நினைத்து அறிமுகம் செய்யும் அளவிற்கு கலாச்சாரம் சிதைந்திருக்கிறது. எங்கே போய்கொண்டிருக்கிறோம் நம்முடைய நிலைமை என்று தெரியவே இல்லை. பிள்ளைகள்கிட்ட பேசி மீண்டு வர முடியல. தம்பி ஹோம்ஒர்க் செஞ்சியாடான்னு கேட்கறாங்க ஒரு அம்மா. அவன் திருப்பி பின்னாடில இருந்து பேனாவை அருவாள் எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டு செஞ்சிருவேன் அப்படிங்கிறான். என்ன படம் பார்த்த எஃபெக்ட், முழுக்க திரைப்படங்கள் மீது தன்னுடைய அத்தனை கவனத்தையும் வைத்திருக்கக்கூடிய தலைமுறையாக இன்றைய தலைமுறை மாறி இருக்கிறது. இப்படி கலாச்சாரம் ஒரு பக்கம் இருக்கிறது, மதுவின் கொடுமை அது வேற பக்கமா போய்கிட்டே இருக்கு. எங்க ஊர்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு, 2 வீலர் ஓட்டிட்டு வந்தார். இது ஒன்றும் குத்தம் இல்லை, வழக்கம் போல டிராபிக் போலீஸ் மறிச்சிட்டாரு. எங்கேயா ஹெல்மெட் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, சார் வெளியூருக்கு போறேன், ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாண்டில் பைக்கை போட்டுட்டு 2 நாள் வெளியூர் போயிட்டு வர போறேன், ஹெல்மெட்டையும் நான் எப்படி சார் தூக்கிட்டு போறது, கொஞ்சம் தயவு பண்ணி விடுங்க, நான் வண்டியை ஓரமா ஓட்டிட்டு போய் நிறுத்திடுறேன் அப்படின்னாரு. அதுக்கு அந்த கடமை தவறாதவர் சொன்னாரு, ஹெல்மெட் போடாமலாம் நீ ஓட்டவே முடியாது, எடியா 100 ரூபாய அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் அதே மாதிரி 2 வீலர்ல ஹெல்மெட் போடாம வந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டார், எங்கேயா போற அப்படின்னு. சார் டாஸ்மாக்கு போறேன் சார். ஓ அப்படிங்களா, 301 அவரை சாரை கொண்டு போய் அந்த டாஸ்மாக் வரைக்கும் பத்திரமா விட்டுட்டு வந்துரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கன்னு அவரை பத்திரமா அனுப்புற மனுஷன் 2 வீலர்ல கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற ஆள் கிட்ட 100 ரூபாய் ஃபைன் வாங்குறாருன்னு சொன்னா இன்றைக்கு நாட்டு நிலைமை. வெள்ளத்துல சென்னை மூழ்குகிறதோ இல்லையோ பெருமக்களே, வெள்ளம் எத்தனை வந்தாலும் நம்மை நாம் மீட்டுக் கொள்வதற்கு நம்மிடம் தைரியமும் இருக்கிறது, தன்னலம் கருதாத எத்தனையோ இளைஞர் படை இருக்கிறது. ஆனால் வெள்ளத்தில் இருந்து கூட மீட்டு வர முடிய இந்த தமிழகத்தை மீண்டே வர முடியாதபடி மூழ்கி இருப்பது எது என்று கேட்டால் மது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமைதான் இன்றைக்கு நாட்டை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கொடுமை எப்படி போய்கொண்டிருக்கிறது இன்றைக்கு என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்காக இங்கே சகோதரிகள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய சமுதாயத்தின் சீர்கேட்டிற்கு மிகப்பெரிய காரணம் கலாச்சாரத்தின் சிதைவா, மதுவின் கொடுமையா என்கின்ற சிந்தனைக்கு உரிய இந்த தலைப்பு. சதாப்தி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் இந்த நிகழ்ச்சி பயணிக்கும் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை உங்களிடம் சொல்லி, அருமையான ஒரு நல்ல கூட்டம். மீண்டும் சொல்கின்றேன், நகைகளை மட்டும் சுமப்பதற்குத்தான் நம் தோள்கள் என்று இருந்த காலம் மாறிவிட்டது. நகைகளை மட்டும் சுமப்பது அல்ல நமது தோள்கள், இந்த நாட்டையும் சுமப்பதற்கு தயாராக இருக்கிறது. பாத்திரம் துலக்குவதற்கு மட்டுமல்ல நம்முடைய கைகள், பாரதத்தையே துலக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் வணங்குவதிலே மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய முன்னுரைக்கு மட்டும் திரைத்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய சமுதாய சீர்கேடுகளுக்கு பெரிதும் காரணம் கலாச்சாரத்தின் சிதைவுதான் என்று பேசி இந்த விவாதத்தை தொடங்கி வைப்பதற்காக வருகிறார் மயிலாடுதுறையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியை முத்துலட்சுமி அவர்களை உங்களது கரகோஷங்களோடு அன்போடு அழைக்கிறேன். தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை, தமிழுக்கு தொண்டு செய்வோர் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பதை இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடி பற்றியும் வணங்குகிறேன். தலையணை மாற்றுவதற்கு, தலையணை உரை மாற்றுவதற்கு மட்டுமே பிறந்திருந்த என் பெண் சமூகம் இன்று துப்பாக்கிகளுக்கு தோட்டா மாட்டும் காலம் வந்துவிட்டது என்று இன்றைய தினம் சர்வதேச உலக மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அரங்கத்தில் குழுமி இருக்கக்கூடிய மகளிருடைய திருவடி பற்றி வணங்குகிறேன். இன்னும் ஒரே ஒரு வருத்தம் எனக்குள்ள உண்டு.
இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நமக்கு சமூகத்தில் கல்வியால் உயர்வு கிடைத்திருக்கிறது, சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. இது தானாக கிடைத்ததா, பெண்கள் எடுத்துக்கொண்டோமா என்ற சந்தேகத்திற்கு ஆராய்ச்சிக்குள்ள போகல. அப்படிப்பட்ட உயர்வு நமக்கு கிடைத்திருந்தாலும் இன்னும் எங்கோ கடகோடியில் வாழக்கூடிய என் இன தமிழச்சி இன்னும் சில கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் என்பதில் எனக்கு எந்த ஐயப்பாடும் கிடையாது. அந்த பெண்மையும் விடுதலை பெற வேண்டும், அந்த பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா என்று சொல்லி இந்த மன்றத்திலே மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய எங்கள் நடுவர், இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய இப்படி ஒரு மாபெரும் மன்றத்தில் ஐயாவை டிவியில பார்க்கும் பொழுதெல்லாம் ஆசைப்படுவேன். ஐயாவோட தமிழால் நான் ஈர்க்கப்பட்டவள், ஐயாவினுடைய தமிழை நான் சுவாசிக்க கூடியவள். பல முறை டிவியில பார்த்து ஆதங்கப்பட்டிருக்கேன், ஐயாவை வாழ்நாள்ல ஒரு முறை பார்க்க மாட்டோமா அப்படின்னு. இன்னைக்கு பார்ப்பதற்கும் ஐயாவர்களுடைய முன்னால் பேசுவதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய எங்கள் குழுவினுடைய ஞான குரு சம்பத் ஐயா அவர்களையும் வழங்கி உமிழ்நீரை கூட தமிழ் நீராக மாற்றுகின்ற ஆற்றல் படைத்த நடுவர் உள்ளிட்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். சுதந்திரம் என்பது வேறு, பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது வேறு, கலாச்சாரம் என்பது வேறு. இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் கலாச்சாரம் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் முகங்களாக அமைக்கப்பட வேண்டும். அது மாறி இன்னைக்கு முகவரிகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இன்னைக்கு இந்த தலைப்பினுடைய நோக்கம். நாம முகத்தை தொலைச்சிட்டு முகவரியை தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கலாச்சாரம்ங்கிற ஒரு சீரழிவுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவினால நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அவல நிலைகளை இந்த மன்றத்துல சொல்ல ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, இந்த பூமி இருக்கு இல்லையா, ரொம்ப புனிதமான பூமி. அலெக்சாண்டர் தன்னுடைய 19 வயதில் 119 நாடுகளை வென்ற அலெக்சாண்டரை கூப்பிட்டு அவங்க அப்பா பேசுறார். நீ 19 வயசுல 119 நாடுகளை வென்றிருக்கிறாய் அலெக்சாண்டரே, ஆனால் தூரத்தில் அதோ தெரிகிறதல்லவா ஒரு சிறிய நாடு, தீபகற்ப நாடு அதோ தெரிகிறதல்லவா, அந்த நாட்டின் மீது மட்டும் நீ போர் தொடுத்து சென்று விடாதே. ஏன் தெரியுமா, அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா, எல்லா நாடுகளும் துப்பாக்கி முனையால் வரையப்படும், எல்லா நாடுகளும் துப்பாக்கி முனையால் வரையப்படும். என் இந்திய தேசம் மட்டும்தான் உண்மை, சத்தியம், ஆன்மீகம் என்னும் மயிலிறகால் வரையப்பட்டது என்றான் ஒரு கவிஞன். அந்த தீபகற்ப நாட்டின் மீது மட்டும் போர் தொடுத்து போகாதன்னு அலெக்சாண்டர் அவங்க அப்பா சொன்னாரு. எப்படிப்பட்ட இந்த பெண்ணியம், எப்படிப்பட்ட பெண்ணியம்னு வள்ளுவ பெருந்தகை அழகா சொல்லுவாரு. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழால் பெண் அப்படின்னாங்க. இந்த வார்த்தையை நாம இன்னைக்கு வார்த்தைகள்ல மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதை வாழ்க்கையில வச்சு வாழாம போனோம். அதனாலதான் இன்னைக்கு கலாச்சார சீர்கேடுகள் அதிகமா மண்டி கிடக்கு. கண்ணகி சிலப்பதிகாரத்துல கண்ணகி தன்னுடைய தலைவன் கோவலன் மாதவியின் மாட்டு சென்று விடுவான். வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருப்பா. கண்ணகியினுடைய தோழி வந்து, கணவனை பிரிஞ்சு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, இப்ப ஒரு கோவில்ல போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா உன்னுடைய கணவன் உங்ககிட்ட திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. கண்ணகி, என் தமிழச்சியாக இருக்கக்கூடிய கண்ணகி சொன்னா, இறைவனை வேண்டி என் கணவனை என்னிடம் வர வைப்பது எனக்கு பீடன்று அப்படின்னு சொன்னான். சீதா பிராட்டிய ராவணன் கடத்தி கொண்டு வச்சிருந்தான். அந்த கானகத்தை ஒரு சொல்லினால் சுடுவேன்னு சொன்னா சீதா பிராட்டி. அது என் தூயவனினுடைய வெள்ளுக்கு மாசு என்பதால் வீசினேன் அப்படின்னா. இப்படி வீர தமிழச்சிகள் வாழ்ந்த இந்த பூமியில தான் இன்னைக்கு நீதிமன்றத்துல அதிகப்படியான வழக்கு, மாவட்டத்துக்கு 4 குடும்ப நல நீதிமன்றம் இருக்கு. அந்த 4 குடும்ப நல நீதிமன்றத்திலையும் டிவோர்ஸ் கேஸ் தான் அதிகமா இருக்குங்கிறாங்க. தன்னுடைய கணவனுக்கு ஒரு செயல் மாசு என்பதால் நான் என்னை மாற்றிக்கொண்டேங்கிற நிலை போய் இன்னைக்கு எனக்கு கணவனை பிடிக்கல, கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. எனக்கு முதல்ல பெண்ணு தான் அதுக்கான வழக்க தொடுக்கிறா. எனக்கு கணவனை பிடிக்கல. ஏன் உனக்கு கணவனை பிடிக்கல? அவருக்கு உடை நாகரிகம் சரியில்லை. சரி, ஏமா உனக்கு இன்னும் கணவனை பிடிக்கல? அடுத்த குற்றச்சாட்டு என்ன? உணவு கலாச்சாரம் சரியில்லை. ஏன் இன்னும் பிடிக்கல அப்படின்னா, நைட்டு தூங்கும் பொழுது அவர் கொரட்டை விடுறாரு, எனக்கு பிடிக்கல, அதனால அவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற கலாச்சாரம் மாறி இன்னைக்கு
கணவன்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை மிகைப்படுத்தி இன்னைக்கு கலாச்சாரம் சீர்கட்டு கிடக்கு. கணவன் மனைவியினுடைய உறவு சீர்கட்டு கிடக்கு. அப்ப கலாச்சார சீர்கேடுதான் இதுக்கெல்லாம் காரணம். நடுவர் அவர்களே, குடும்பத்தை தவிர சமுதாயத்திற்குள்ள எந்த விதத்துல இந்த கலாச்சாரம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு? நிறைய இருக்கு நடுவர்களே. அதாவது ஈரோட்டில் பிறந்த பெரியார் அவர்கள் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று சொன்னாரே பெரியார் அவர்கள். பெண்களுக்கு உடையில மாற்றங்கள் வேண்டும் ஆசைப்பட்டாங்க. உடை மாற்றம் எதுக்காக தெரியுமா ஆசைப்பட்டாங்க? பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய உடையை அணியணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா பெண்கள் உடையில் கலாச்சார சீர்கேட்டை பின்பற்றி ஆபாச உடைகளை அணியக்கூடிய, ஆடை மாற்றத்தை மீறி ஆபாச உடைகளை அணியக்கூடிய நிலையில இருக்காங்க. இப்படிப்பட்ட கலாச்சாரம் தான் சமூகத்தை கெடுக்கக்கூடிய நிலையில இருக்கு. ஆகவா நடுவர் அவர்களே, நீங்க தொடங்கும் பொழுது சொன்னீங்களே, என்ன ஒரே நிமிஷத்தோட முடிச்சிடறேன். தொடங்கும் போது சொன்னீங்க இல்லையா, குடும்பத்துல உறவுகளை அறிமுகப்படுத்தி வாழறதை விட ஆடம்பர பொருட்களை அறிமுகப்படுத்தி வாழறோம்னு. வீட்டுல உள்ள பெரியவங்களை முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுட்டோங்க. இன்னைக்கு குடும்பங்கள் தனி குடும்பங்களா மட்டும்தான் வாழுது. முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதுறா, மகனே மகனே அடுத்த மாதம் கடிதம் அனுப்பும் பொழுது அஞ்சல் தலையை சோற்று பருக்கையால் ஒட்டாதே, உன் எச்சிலால் ஒட்டி அனுப்பு. ஏனென்றால் உன் இதயத்தில் தான் ஈரமில்லை, எச்சிலாவது ஈரம் வந்து என்னை பற்றட்டுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அவல நிலையில் இந்த சமூகம் இருக்கும் பொழுது இது கலாச்சார சீர்கேடு இல்லையா? நடுவர் அவர்களே, நம்மளுடைய பரம்பரை காலத்துல, தமிழன் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்துல, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க போய் திருவிழாவுக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு மரப்பாச்சி பொம்மையை வாங்கிட்டு வருவாங்க. ஐயாக்கெல்லாம் தெரியும். ஒரு மரப்பாச்சி பொம்மையை வாங்கிட்டு வருவாங்க. மரப்பாச்சி பொம்மையை வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை கிட்ட கொடுப்பாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மையை வாங்கிக்கிட்டு கிடுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அடுக்களை பக்கம் ஓடும். அம்மாவோட கிழிஞ்ச சேலை எங்க இருக்குன்னு மகள் தேடி ஓடுவா. கிழிஞ்ச சேலையில ஒரு முனையை கிழிச்சு அந்த மரப்பாச்சி பொம்மையினுடைய இடையில உடுத்தி விடுவா அந்த 3 வயசு குழந்தை. ஏன் தெரியுமா? மரப்பாச்சி பொம்மை கூட அம்மனமாக இருக்க கூடாது என்று ஆடை கட்டி பார்த்த தமிழ் சமூகத்துல பிறந்திருக்கோங்க. இந்த சமூகத்துலதான் 1 வயசு பெண் குழந்தையில இருந்து 60 வயசு பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய அவல நிலையும் நம்மளுடைய சமூகத்துல தான் இருக்கு. இந்த சமூக மாற்றங்கள் தான், சமூகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார சீர்கேடு தான் சமூகத்தையே கெடுக்கிறது, சமூகத்தையே அழிக்கிறது. மது என்று சொல்லக்கூடியது 30% மட்டும்தான் சமூகத்தில் சீர்கேட்டை விளைவிக்கிறது. ஆனால் குடிக்காதவர்கள் எத்தனையோ தவறுகளை செய்கிறார்கள். பெண்ணினுடைய கற்பை சூறையாடுகிறார்கள், திருடுகிறார்கள். ஆக மதுவுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உயிர் கொல்லியாக இருக்கக்கூடிய கலாச்சாரம் தான் சமூகத்தை சீரழிக்கிறது, சமூகத்தை சீரழிக்கிறது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசினாங்க. தொடக்கத்துல பேசும்போதே அப்படி அவங்க நம்முடைய மாநில மகளிர் அணி செயலாளர் சகோதரி ரொஹையா ஷேக் முகமது அவர்கள் லகான் உங்க கையில இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஸ்ட்ரிக்டா கண்டிப்பா அன்பு கட்டளை போட்டாங்க. அப்படி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா இது ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே ரேஸ் கோர்ஸ்ல ஓடுற குதிரைகள் மாதிரி விட்டா ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவங்க. ஆனால் அப்படியே எடுத்து கொண்டு வந்து சாராம்சம் போல 5 நிமிடத்திற்குள்ளே பேச வேண்டும் என்று அவர்களை பணித்திருக்கிறோம். அருமையா ஒரு விஷயம் சொன்னாங்க. பெண்களுக்கு உரிய உடை நாகரிகம் இன்றைக்கு கெட்டு போச்சு. நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு இருக்கோமா இல்லையா? அப்படி ஒரு நாகரிகம் மிகவும் கீழ்த்தரமாக போய்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நாம இருக்கோமே. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இங்க எல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே அஷ்டலட்சுமி அவதாரமா தான் எல்லாரும் இருக்கீங்க. உங்க யாரையும் நான் சொல்லல. இந்த சுடிதார் போடும் போது நிறைய பெண் பிள்ளைகளை நான் பாக்குறது உண்டு. இந்த துப்பட்டான ஒண்ணு போடுவோம். இதை எப்படி போடணுமோ அப்படி போட்டே ஆகணும். அப்படித்தானம்மா? இப்படி போட்டு அது ஒரு சேஃப்டி பின் குத்தினா அது உனக்கும் சேஃப்டி, பார்க்குறவங்களுக்கும் சேஃப்டி. ஆனா அதை விட்டுட்டு கழுத்தை சுத்தி இப்படி போடுறது, அப்புறம் இப்படி எடுத்து அப்படி போடுறது, எதுவும் இல்லாம கையில பிடிச்சிக்கிட்டு வர்றது, இல்லைன்னா ஒத்த பக்கம் தோல் துண்டு மாதிரி போட்டு வர்றது. அதை போட்டுட்டு அன்னைக்கு ட்ரெயின்ல ஒரு பொம்பளை பிள்ளை ஏற பின்னாடியே போன ஒரு தாத்தா நம்ம வெள்ளை துண்டு மாதிரி இருக்கேன்னு உருவிட்டாரு. அதை இன்னைக்கு தேசத்துல நான் இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான், விளக்கமா உங்களுக்கு நான் சொல்ல தேவையே இல்லை. நம்முடைய உடையிலேயே இன்றைக்கும் கலாச்சாரம் மாறி இருக்கிறதே.
நேர்த்தியான உடைதான் நமக்கான நிஜமான மரியாதை என்பதை இன்றைய தலைமுறை உணர்வதற்கான தருணம் இந்த தருணம். அருமையா அந்த விஷயத்தை தொட்டு சொன்னாங்க. அவர்களுக்கு பாராட்டை சொல்லி அடுத்ததாக மதுவின் கொடுமைதான் இன்றைய சீர்கேடுகளுக்கு பெரிதும் காரணம் என்று பேசுவதற்காக நாகப்பட்டினத்திலே இருந்து புயல் மட்டும் அல்ல புறப்படுவது, பூ போல வந்து புயலாக பேசுவாள் எங்களுடைய வேம்பு பாலா. அவளை நீங்கள் எல்லோரும் கரவொலியோடு வரவேற்குமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்மைக்கு ஒரே ஒரு சான்றை சொல்லி நான் தலைப்பிற்குள்ளே வருகிறேன். அற்புதமான இந்த மகளிர் தினத்தில் ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? கோவிலின் உள்ளே கருவறையில் தெய்வம் இருக்கும். எல்லாரும் கோவில் உள்ளே போய் பார்த்திருக்கோம். கோவிலின் உள்ளே கருவறையில் தெய்வம் இருக்கும். ஆனால் ஒரு தெய்வத்தின் உள்ளே கருவறை இருக்கிறது என்று சொன்னால் அவள்தான் நம்மை பெற்றெடுத்த தாய் என்கின்ற பெண் சமூகம் என்பதனை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, அற்புதமான தலைப்பு கலாச்சார சீரழிவா மதுவின் கொடுமையான்னு கேட்டிருக்கீங்க. இந்த மது என்கின்ற வார்த்தையை பாருங்களேன். ஆமா, ம என்பது மகிழ்ச்சி, தூ என்பது துன்பம். மது எப்படிப்பட்டது தெரியுமாடா? மகிழ்ச்சியில தொடங்கி துன்பத்துல முடியும். அதனால தான் இதுக்கு பேர் மதுன்னு தமிழன் வச்சான். யோசிச்சு பாருங்க. கலாச்சார சீரழிவு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு அப்பா கூப்பிட்டு, அம்மா நீ இப்படி உடை மாற்றாதேன்னு சொன்னா பெண்ணு மாத்திப்பாங்க. ஒரு பெண் நினைத்தால் இந்த சமூகத்தில் கலாச்சார சீரழிவை மாற்றிவிட முடியும். ஆனால் இன்று வரை அவளால் மாற்ற முடியாமல் கண்ணீர் சிந்தும் அபலைகளாக இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருப்பது மதுவின் கொடுமையால் தாங்கிறத நான் உண்மையா சொல்றேன். உண்மையிலேயே சில செய்தியை நான் இங்கே சொல்லுகின்ற போது உங்களுக்கு உருக்கமாக, நெஞ்சத்திற்கு இறுக்கமாக இருக்கலாம். ஆனால் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இங்கே வந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான பெண்களினுடைய அபலை குரலாக, இங்கே உங்களின் குரலாகத்தான் இந்த மதுவின் கொடுமையை பேச இங்கே நான் வந்திருக்கிறேன். மது என்பது இன்னைக்கு இந்த சமூகத்தை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும், குடிக்கிறதுனால குடிகாரனோட உடல் கெட்டு போச்சுன்னு. கிடையாதுங்க. குடிப்பதனால் உடல் கெடுவதை விட உள்ளம் கெடுவதுதான் இந்த சமூகத்துல அதிகம். அவனுடைய உள்ளம் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து பெயரினுடைய உள்ளம் கெட்டு போகுதுங்க. ஒரு பெண்ணுக்கு எது தெரியுமா தன்மானம்? இங்க இத்தனை பெண்கள் வந்திருக்காங்க இல்லையா? பெண்ணுக்கு எது தெரியுமா தன்மானம்? வள்ளுவர் சொல்லுவாரே, ஏறுபோல் பீடு நடைன்னு. ஒரு பெண் வீதியில வீராவேசமா போகணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பன் குடிகாரனாக இல்லாமல் இருந்தால் அவள் வீதியில் வீரமாக நடக்க முடியும். கட்டின புருஷன் குடிகாரனா இல்லாமல் இருந்தால் அவள் வீதியில் நடக்க முடியும். பெத்த புள்ள குடிகாரனா இல்லாமல் இருந்தால் இந்த வீதியில் நடக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த தேசம் எப்படி இருக்கு தெரியுமா? பலசரக்கு கடைகள்ல ஈ மிக்குது. பலர் சரக்கு கடைகளில் இன்றைக்கு ஈயாய் மொய்க்கும் நிலைமை இந்த தமிழகத்துல இருக்கா இல்லையா? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. ஆனா வள்ளுவருக்கே தெரியாத ஒரு புது குறளை நீங்க உருவாக்கிட்டீங்கம்மா. சொல்லுங்க. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை என்று ஆண்மகனின் கம்பீரமான நடையை குறித்து வள்ளுவர் அந்த குறளை எழுதியிருப்பார். ஆனா நீங்க அதை அப்படியே மாத்தி தன்மானம் என்பதும் பீடு போன்ற பீடுடைய நடை என்பதும் ஆண்மகனுக்கு மட்டும் உரியது அன்று, பெண்களுக்கும் அது உரியது என்று, பெண் சரியானவளாக இருந்தால் ஆண் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியுமோ அதுபோல ஆண் நல்லவனாக குடிக்காதவனாக இருந்தால்தான் பெண் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்று வள்ளுவரின் குறளுக்கு ஒரு புது குறளை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அதை இந்த மேடையிலே பதிவு செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நடுவர் தூங்குறேன்னு ஐயா நினைச்சிட கூடாது இல்ல. ரொம்ப நன்றிங்க. ஒரு குடிகாரன் தினம் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை போட்டு அடிச்சுட்டே இருந்தான். சரி, கிட்டத்தட்ட 20 வருஷமா அடி வாங்கிட்டே இருந்தா ஒரு நாள் கூட அழுகல. ஓகே. ஆனா ஒரு நாள் கதறி கதறி அழுகுறா. அப்ப அந்த புருஷன் கேட்கிறாரு, ஏன்டி 20 வருஷமா உன்னை போட்டு அடிச்சேன், அப்பெல்லாம் அழுகல, இன்னைக்கு ஏன் அழுகுறன்னு கேட்ட போது அந்த மனைவி சொன்னா, 20 வருஷமா குடிச்சிட்டு என்ன அடிச்சையா, அப்பெல்லாம் என் உடம்பு வலிச்சிச்சு, உன் கையில வலிமை இருந்துச்சு, இன்னைக்கு நீ குடிச்சிட்டு அடிக்கிற, எனக்கு வலிக்கல, குடிச்சு குடிச்சு உன் உடம்பு கெட்டு போயிட்டேன்னு ஒன்ன நினைச்சு அழுகிறேன்னு சொல்றாளே, அந்த பெண்மைக்காகவாவது இந்த மது என்கின்ற அரக்கன் இந்த தேசத்தை விட்டு போகணுங்க. ஒரு திரைப்பட கவிஞர் பாட்டு கொடுத்தானே,
ரோட்டு கடையில மனுஷன் ஜாலிய பாரு, சேட்டு கடையில மனைவி தாலிய பாரு. இது வரியாக இல்லை, வழியாக இருக்கிறது. அவன் குடிச்சிட்டு ரோட்டு கடையில ஜாலியா இருக்கான், ஆனால் தாலியை சேட்டு கடையில் அடகு வைத்து விட்டு அந்த பெண் வேதனைப்படுறாளே. இந்த கொடுமை இந்த தேசத்தை விட்டு போகணுமா வேண்டாமாங்க? ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களே, இன்றைக்கு பாலியல் வன்முறை 90% 95% இந்த தேசத்தில் நடப்பதற்கு முக்கிய காரணம் எது தெரியுமா? மதுவினுடைய கொடுமை தாங்க. ஒரே செய்தி, ஒரு இளைஞன் ஒரு மிகப்பெரிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுறான். அவனுக்கு ஒரு நிர்பந்தம் வைக்கப்படுகிறது, ஒரு கொலை செய்யணும், அப்படி இல்லைன்னா ஒரு பெண்ணை கற்பழிக்கணும், இல்லை இந்த ஒரு பாட்டில் மதுவை குடிக்கணும், இல்லை நீ கொள்ளை அடிக்கணும். இந்த 4 தவறுல எதையாவது ஒண்ணு நீ செய்யலனாலும் உன் உயிர் போயிடுன்னு சொல்லுகின்ற போது அவன் யோசிச்சு பார்க்கறான். பச்சை குழந்தையை கொல்வதற்கு அவனுக்கு மனசு வரல, ஒரு பெண்ணை கற்பழிப்பதற்கு அவனுக்கு மனசு வரல, ஒரு கொள்ளை அடிப்பதற்கு அவனுக்கு மனசு வரல. ஏண்டா இதையெல்லாம் செய்யணும்? ஒரு பாட்டில் மது தானே, குடிச்சிட்டு போயிடுமே நினைச்ச அந்த மது பாட்டிலை எடுத்து குடிச்சிட்டான். குடித்த பிறகு எதிரே நின்ற பெண்ணானவள் அவன் கண்ணுக்கு அழகா தெரிகிறான். உடனே கற்பழிக்கணுங்கிற எண்ணம் வருது. அவளை கற்பழிக்கின்ற போது அந்த ஒரு வயசு பச்சை குழந்தை ஓடி வந்து தன் தாயை தடுக்க வருகிறது. தடுக்க வருகின்ற பொழுது அந்த குழந்தையை குத்தி கொலை செய்கிறான். குத்தி கொலை செய்த பிறகு குடிச்சுட்டான், கற்பழிச்சுட்டான். கொலை செய்த பிறகு எங்காவது தப்பிக்க வேண்டுமே என்று கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை வருகிறது. நடுவர் அவர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த 3 தவறுகளும் நிகழ்வதற்கு அடிப்படை காரணமாக எது நிற்கிறது என்று பார்த்தால் மது என்கின்ற அரக்கன் தான் அங்கே முன்னின்றான் என்பதனை தயவு செய்து நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பை தந்தீர்கள். கம்பராமாயணத்தை பற்றியெல்லாம் அழகா சொன்னாங்க. ஒரே ஒரு செய்தி, அற்புதமாக இன்றைக்கு 7 முறை தேசிய விருதுகளை வாங்கி வைத்திருக்கின்ற வைரமுத்து அவர்களை நினைத்து பெருமைப்படுகிறோம். ஆனால் காரைக்குடி மண்ணில் பிறந்து கண்ணனின் பக்தியில் தவழ்ந்து காதல் ரசம் சொட்ட சொட்ட கவிதை எழுதி தமிழனின் தன்மான உணர்வுகளை தட்டி எழுப்பி நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று தனக்குத்தானே தீர்க்க தரிசனம் எழுதிய ஒரே கவிஞன் கவியரசு கண்ணதாசன். அந்த கவியரசு கண்ணதாசனுக்கு ஒரு முறை தேசிய விருது கொடுக்கப்பட்டது. அவன்தான் மனிதன் என்கின்ற திரைப்படத்திற்காக. மன்னிக்கணும், கொடுக்கப்பட இருந்தது. அவரை அழைத்து டெல்லிக்கு சென்றிருந்தார்கள். ஜனாதிபதி அவர்களினுடைய கையால் விருது வாங்க இருந்த அந்த மனிதர் தன்னுடைய அறையிலே மதுவை அருந்திவிட்டு உறங்கி விட்டார். விழித்து பார்த்த போது நிகழ்வே முடிந்திருந்தது. மாபெரும் மனிதனே, மது என்கின்ற கொடுமையினால் மிகப்பெரிய ஒரு கொடுமையான நிலைக்கு தள்ளப்பட்டார் என்று சொன்னால் இந்த தேசத்தில் உடனடியாக களையப்பட வேண்டியது மதுவின் கொடுமையே, மதுவின் கொடுமையே என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு தமிழால் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அட்டகாசமான பேச்சு. பக்தியிலிருந்து அத்தனையும் பாடத் தெரிந்த ஒரு கவிஞன் மிகப்பெரிய மரியாதையை இழந்து விட்டாரே மதுவினாலேன்னு அழகா குறிப்பிட்டு சொன்னாங்க. அடுத்ததாக இந்த மேடையிலே கலாச்சாரத்தின் சிதைவுதான் என்று பேசுவதற்காக திருமதி சேலம் மனோன்மணி அவர்களை உங்கள் கைத்தட்டல்களோடு அன்பு பாராட்டி அழைக்கிறேன். வாங்க. என் குலம் என்றுன்னை தன்னுடன் இணைத்திட்ட மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள். அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுதாயம் நாம் என்று கூவு என்று கூவியடைத்த பாவேந்தன் பாரதிதாசனின் பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். கலாச்சார சீரழிவு. ஒரு முறை அமெரிக்க கவிஞன் ஒருத்தன் பைரன் இருக்கான். அவன்கிட்ட கேட்டாங்க, அவன் சொன்னா, மிகவும் குளிர்தான், எனது உடை எனவோ கந்தல் தான், ஆனால் என் ஒழுக்கம் எனக்கு கதகதப்பை கொடுக்கின்றது என்று சொன்னான். ஆஹா, அழகு. அதுபோல இந்த ஒழுக்க சீர்கேடு, உடை சீர்கேடை கூட நாம் மறந்து மன்னித்து விடலாம். ஒழுக்க சீர்கேடு இருக்கு பார்த்தீங்களா, அது எங்க போய்கிட்டுக்குன்னே தெரியல. விவேகானந்தர் அவர்கள் சொல்வார், இந்திய கலாச்சாரம் என்பது உலகமே மதித்து போற்றப்படக்கூடியது. இந்திய கலாச்சாரம் அழிந்தால் இந்த உலகமே அழிந்து போய்விடும் என்று சொன்னான். அந்த சொல்லை ஒரு 7 வயது சிறுவையிலிருந்து 70 வயது குழந்தை வரையிலும் நாங்கள் அம்மா என்றுதான் சொல்வோம் என்று சொன்னானே, மார்தட்டி சொன்னானே, அந்த வார்த்தையை நாம் இன்று காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால் மிகவும் சந்தேகமாக இருக்கிறது.
புத்தன் பிறந்த தேசம் இந்த தேசம். ஒன்றும் இல்லை, புத்தர் வந்துட்டே இருக்கார், ஒரு இடத்துல அமர்ந்திருக்கார் சிஷ்யர்களோட. ஒருத்தன் வேகமா வந்தான். அவன்கிட்ட இந்த சமண மதமும் சமய மதமும் புத்தரை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை சொல்லிட்டாங்க. நேரம் வந்தான் புத்தர்கிட்ட, காரி துப்பிட்டான் புத்தர் முகத்துல. அதை தொடச்சார். வேற ஏதாவது சொல்லணும் பாப்பான்னு கேட்டார். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல புத்தரோட சிஷ்யன் ஆனந்தன் ஒரு முதன்மை சீடர், புத்தரின் முதன்மை சீடர் உட்கார்ந்துருந்தான். அவர் அப்படியே கோபமா எல்லாரும் எழுந்திருச்சிட்டாங்க, அடிக்க போற மாதிரி எழுந்திருச்சிட்டாங்க. புத்தர் மேல அவன் காரி துப்பிட்டான்னு சொல்லி புத்தர் அவங்கள அமைதிப்படுத்தினார். அவன் புதியவன், அவனுக்கு என்னை பற்றி தெரியாது, அதனால இவனை துப்பி விட்டான். நீங்களாம் என்னை பத்தி புரிஞ்சவங்க, நீங்களும் அவனை தாக்குறதுக்கு எழுந்திருக்கிறீங்க, அமைதியாக உட்காருங்கன்னு சொன்னார். அவங்க எல்லாம் அமைதியா அமர்ந்துட்டாங்க. புத்தர் கேட்டார், வேற ஏதாவது சொல்லணுமாப்பா? உனக்கும் எனக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடோ பகை உணர்ச்சியோ கிடையாது. உன்னை எனக்கு முன்பின் தெரியாது. யாரோ என்னை பற்றி உன்னிடம் தவறாக சொல்லியிருக்காங்க, அதை கேட்டுட்டு அந்த கோபத்துல வந்து நீ என்னை காரி துப்பிட்ட, பரவாயில்லை போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அவன் உடனே திரும்பி வந்து படுத்துட்டான். இரவு முழுக்க சிந்திச்சு பார்த்தான். அவனுக்குள்ள ஒரே குழப்பம், எப்பேற்பட்ட மனுஷனா இருக்காரு, அவருக்கு போய் நம்ம துப்பிட்டோம்னு சொல்லி மனம் உறுத்திடுச்சு அவனுக்கு. காலையில எழுந்து வந்தான். நெடுஞ்சாங்கனே அவர் உட்கார்ந்து இருந்தார், காலில் கும்பிட்டு விழுந்தான். சரிப்பா, வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டார். அவன் சொன்னா, ஐயா நேற்று நான் ஒரு தவறான காரியம் பண்ணிட்டேன், உங்களை காரி துப்பிட்டேன், இன்னைக்கு நீங்க என்னை மன்னிக்கணும்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னார், புத்தர் சொன்னார், நேற்றைய மனிதனாகிய நீ இன்று இல்லை, நேற்றைய நானும் இன்று இல்லை. நேற்று ஒரு கருத்தால் என்னை தீங்கிழைத்தாய், இன்று நல்ல கருத்தால் நல்ல மனிதனாக வந்திருக்கிறாய். நேற்றைய பொழுதை நாம் நேற்றோடு முடிப்போம், இன்றைய நாளை சிறப்போடு செய்வோம், நாளைய நாளையை எதிர்நோக்குவோம் என்று சொன்னான் புத்தர். இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கிய இந்த இனம் இன்று எங்கே போய்கொண்டிருக்கிறது? இதை மாதிரியான ஒரு சமரச கருத்துக்கள் உண்டா? துப்பாக்கிக்கு துப்பாக்கி, கத்திக்கு கத்தி, வெட்டுக்கு வெட்டு என்று போய்கொண்டிருக்கிறது. இந்த சமுதாய சீரழிவு. ஷேக்ஸ்பியர்ட்ட போய் கேட்டாங்க, உலக வரலாறு என்றால் என்னன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், ஒரு சிலரின் வாழ்க்கை வரலாறு தான் இந்த உலகத்தின் வரலாறுன்னு சொன்னான். ஒரு சில வாழ்க்கை வரலாறு தான் இந்த உலகத்தின் மொத்த வரலாறாக நிறைவாகியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஈழத்திலே ஒரு மகன் பிறந்தான், திலீபன். இந்த ஈழத்தின் வெற்றிக்காக, ஈழத்தின் விடுதலைக்காக திலீபன் உண்ணாவிரதம் இருந்தான். 27 வயது ஆண் மகன். இந்த உலக சுகங்களை எதையும் அனுபவிக்காத வயசு. உண்ணாவிரத மேடையிலே மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. காசி ஆனந்தன் அருகில் இருந்து பாடிக்கொண்டிருக்கிறார், ஐயா திலீபன், எங்கே ஐயா போகின்றீர்? வெட்ட வெறும் கையோடு வீராணி, பட்டென்று இந்த நாள் வீழ பார்க்கின்றாயோ? வானம் இழிந்துவிடும், பூகம்பம் பிரளயம் எடுக்கும், மின்னல் நெருப்பை கிழிக்கும், ஒரு நாள் தமிழீழ படம் தொங்கும் என்று பாடிக்கொண்டிருக்கின்றார். சுத்தி இருக்கின்ற யாழ் மக்கள் எல்லாம் ஐயா உண்ணாவிரதத்தை கைவிடு என்று கதறி கதறி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உயிர் துடிப்பை உள்ளே இழுத்து கொண்டு மூச்சு விடக்கூட முடியாமல் திலீபன் சொன்னான், ஒரு லட்சியத்தை நோக்கி நான் போய்கொண்டிருக்கின்றேன், தயவு செய்து யாரும் குறுக்கே வராதீர்கள், தயவு செய்து யாரும் குறுக்கே நிற்காதீர்கள், முடிந்தால் என் பயணத்தை தொடருங்கள். முதல் நாள் இந்த உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது நான் மிகுந்த உற்சாகத்தோடு இருந்தேன். அந்த உற்சாகம் நாளுக்கு நாள் அதிகமாகி போனதே தவிர ஒரு பொழுதும் குறையவில்லை. ஒரு நாள் இந்த ஈழம் விடுதலை அடையும், மேலே இருந்து நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவனது உயிர் துடிப்பு அடங்கியது. 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் நாள் திலீபன் என்ற தியாக சுடர், சத்தியத்தின் காவலனாக இருக்க வேண்டிய அந்த மகா மனிதனின் ஆவி அடங்கி போனது. இது போல வாழ்க்கையை முடித்துக் கொண்டு கூட இந்த கலாச்சாரத்தையும் இந்த மக்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடி கழித்த மகன்கள் முத்துக்குமார். உடல் முழுக்க தீயை பற்றி கொண்டு எங்கள் தாய்களின் கர்ப்பப்பையெல்லாம் கலங்க வைத்துக் கொண்டு மடிந்து போன முத்துக்குமார், செங்கொடி, தன் உடலின் மீது நெருப்பை வைத்துக் கொண்ட செங்கொடி, இப்படி எத்தனை மக்கள் இறந்து இந்த மக்களுக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் இந்த கலாச்சாரத்திற்காகவும் உயிரை கொடுத்த வரலாறுகள் கொண்ட நாடு நமது நாடு. வேலுநாச்சியாரை பத்தி ஐநா சபை வரைக்கும்
நாடகமாக நடத்தி காட்டிய தலைவன் முன்னால் வேலுநாச்சியாரை பற்றி பேசுவதிலே நான் பெருமை அடைகின்றேன். வேலுநாச்சியார் ஒண்ணும் இல்ல, இன்றைக்கு ஒரு போராட்டத்திற்கு நாம போகும்போது ஒரு போலீஸ் வந்தாலோ ஒரு அடக்குமுறை வந்தாலோ அடங்கி ஒடுங்கி விடுகிறோம். நாம உள்ளே ஓடி போய் ஒளிந்து கொண்டு விடுகின்றோம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவன் பீரங்கியை எதிர்த்து நின்ற வேலுநாச்சியார் முத்துவடுகநாதர் போர்க்களத்திலே இறந்து போனார். மாண்டு போன அந்த மன்னனின் ரத்தத்தை எடுத்து பொட்டு வைத்தாள். இந்த பிரிட்டிஷ் மனிதனை ஒழித்து விட்டுத்தான் நான் மீண்டு வருவேன் என்று சொன்னார். மறைவாக இருந்து ஆயுதங்களுக்காக பெரிய அடிக்கல் நாட்டினார். 2 பேரை தன்னோட மந்திரிகள் மருது சகோதரர்களை ஹைதர் அலி கிட்ட அனுப்புறாங்க. கொஞ்சம் தளவாடங்கள் கேட்கிறாங்க. அவர் சரியாக பதில் சொல்லல. உடனே இரவு நேரத்திலே வேலுநாச்சியார் ஹைதர் அலியை பார்க்க போனார். ஆண் போல் வேடமிட்டு குதிரையிலே போனார். அங்க போய் ஹைதர் அலிட்ட உருதுல பேசினாங்க. உருதுல பேசி, நீங்கள் எனக்கு தளவாடம் கொடுத்து தான் ஆக வேண்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்தா பிரிட்டிஷ் நம்ம விரட்டிடலாம்னு சொல்லி அவரிடம் பேசினார். அந்த வார்த்தைக்காக இறங்கி வந்து ஹைதர் அலி 500 யானைப்படை பீரங்கிகளை கொடுத்து தனது மகன் திப்பு சுல்தானை உடன் அழைத்து சென்றார். உடன் அழைச்சு வச்சார். அவர் வந்து பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு முடிச்சு 8 ஆண்டுகள் கழித்து ராமநாதபுரம் அருகிலே இருக்கக்கூடிய வெட்டுடையார் காளி கோயிலே சென்று தனது தாலியை கழட்டி போட்டார். அந்த உண்மையில போய் போட்டாங்க. அம்மா எப்படிப்பட்ட ஒரு வீரம் பாருங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சா மட்டும் போவதாது. இதை நம் வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும். எந்த அடக்குமுறைக்கும் எந்த அராஜகத்திற்கும் அஞ்சுதல் என்பது கூடாது. ஒரு நாள் கூடி களைவதல்ல இந்த விழா. ஆண்டுதோறும் நினைத்து பார்த்து அநீதிக்காகவும் அராஜகத்திற்காகவும் அநியாய ஆட்சிக்காகவும் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் எழுந்தால் ஒழிய ஆட்சி மாற்றம் நடக்காது. ஆகவே ஒரு திரைப்படம் ஜெயிப்பதாகட்டும், ஒரு கட்சி ஆட்சியில் அமர்வதாகட்டும், பெண்கள் இல்லை என்றால் சாதிக்க இயலாது என்பது சரித்திரத்தில் கண்ட உண்மை. எனவே அத்தனை மக்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த கலாச்சாரத்தை கட்டி காக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படம் மட்டுமல்ல, ஆட்சி மட்டுமல்ல, பட்டிமன்றம் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் இந்த பெண்கள் எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு அடுத்து பேச வரும் தோழிகள் தயவு கூர்ந்து 5 மணித்துளிகளிலே நிறைவு செய்து விடுமாறு முன்பே நான் இதையெல்லாம் சொல்லி இருக்கோம். இப்ப இதை மீண்டும் ஒரு முறை அன்பு கட்டளையாக சொல்லி உடனடியாக பேச வருகிறார் மதுவின் கொடுமையே என்று திருமதி தனமணி வெங்கடபதி அவர்கள். வாங்க. நாடு வளம்படுத்து குடியோம்பி ஆறில் ஒன்று கொண்டு அல்லவை கடிந்து கோவிற்றிருந்து குடிப்புறங்காத்து பெற்ற குளவிக்கு உற்ற நற்றாய் போல குடிகளை பேணி அல்லவைகளை கலந்து தான் பெற்ற பிள்ளைக்கு நல்ல தாயை போல இருப்பவன் ஒரு அரசன். ஆனால் இன்று கருவில் இருக்கும் குழந்தைக்கு கூட குடிக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து செயல்படுகிறதே இந்த அரசு. மதுவிலக்கை தீவிரமாய் ஆக்குகின்றீர். பல மாநிலத்தில் கழுவிக்களையம் கட்டிவிட்டார் மரங்களிலே. மகாத்மாவில் தோன்றல் நீர்தான் என்று வான வெளிதனில் வானொலியில் அண்ணாவின் மறைவுக்கு கண்ணீர் கவிதாஞ்சலி தந்தீரே. அந்த கண்ணீர் தடம் மறையும் முன்பே மதுவிலக்கை விலக்கி வைத்தீரே. நள்ளிரவில் கொட்டும் மலையில் படியேறி மடியேந்தினாரே ராஜாஜி. கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு வளையத்திற்கு நடுவே கொளுத்தப்படாத கற்பூரமாய் தமிழ்நாடு. வேறு வழி இல்லை என்று சொன்னீரே. தாங்கள் அன்று ஏற்றி வைத்த கற்பூரம் இன்று 3 தலைமுறையையும் காவு கொண்டு பசி அடங்காமல் வயிற்றில் இருக்கும் குழந்தை என்று வெளியே வரும் என்று வாயிலில் காத்து கிடக்கிறதே. நீர் செய்தது சரியா? 45 வருடங்களில் எத்தனை உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கும், எத்தனை குடும்பங்கள் சிதைந்து சின்னாபின்னமாயிருக்கும். ராஜகோபுரத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்க வேண்டிய தமிழ் இனம் இன்று புதைகுழியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதே. உமக்கு தெரிகிறதா? நாகரிகத்தின் 5 படிநிலைகளையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கடந்தவன் தமிழன். ஓர் அறிவு முதல் 6 அறிவு உயிர் வரை உள்ளது என இனம் பிரித்தது தமிழ் இனம். இன்று வீதியில் கிடக்கிறதே மதுவின் போதையிலே. தமிழின முன்னேற்ற கோட்டையின் பூட்டை திறக்க சாவி கொண்டு வந்தனர். வள்ளுவர் ஒரு சாவி தந்தார் அறம் என்று, பெரியார் ஒரு சாவி தந்தார் சாதி எதிர்ப்பு என்று, அண்ணா ஒரு சாவி தந்தார் தமிழர் நலன் என்று. அத்தனையும் காயலான் கடையில் போட்டுவிட்டு காலையில் 5 மணிக்கே மதுக்கடை வாசலில் நிற்கிறதே எனது தமிழ் இனம்.
ராஜாஜியின் அழைப்பின் பேரில் பெரியாரும் காந்தியும் மதுவிலக்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கள்ளை எதிர்த்து தனது தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் பெரியார். 1921 கள்ளுக்கடையை எதிர்த்து ஈரோட்டில் பெரியாரின் வீட்டில் தான் முதலில் அந்த கூட்டம் நடந்தது. பெரியாரின் மனைவி நாகம்மையும் கண்ணம்மாளும் தான் அதற்கு முன்னின்று செய்தார்கள். கலிங்கப்பட்டி உச்சரிக்கும் போதே எங்களுக்கெல்லாம் புது ரத்தம் பாயும். வீரத்தமிழச்சி, எம் வீரிய தமிழச்சி அறப்போரை முன்னெடுத்து முதிர்ந்த வயதில் நடக்க முடியாமல் கூட என் ஊர் பிள்ளைகளின் இன்னுயிர் பறிக்கும் மதுக்கடைகளை மூடுங்கள் என களம் கண்டார். அந்த வீர போராளியின் வயிற்றில் சூழ் கொண்டு பிறந்த எங்கள் கலிங்க புலியின் புதல்விகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதல்லவா எங்களுக்கு பெருமை. அந்த மாதரசி பிறந்த இந்த தமிழகத்தில் எங்கள் தமிழச்சிகளின் தாழ்வு எல்லாம் வாழ்வா சாவா என ஊசலாடி கொண்டிருக்கிறதே. அண்ணா ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது நிதி நிலைமை கலக்கத்தில் இருந்தது. என்ன சொன்னார் தெரியுமா அண்ணா? நிதி பற்றாக்குறை காரணமாக அவதிப்படும் இந்த நிலைமையில் நான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். இந்த மதுவிலக்கை ரத்து செய்தால் எனக்கு 11 கோடி வருமானம் கிடைக்கும் என்று சிறு சபலம் தட்டியது. ஆனால் 11 கோடியை நினைக்கும் பொழுது அந்த 11 கோடிக்காக அழுகின்ற தாய்மார்கள், கவனிப்பாரற்று விடப்பட்ட குழந்தைகள், நலிந்து போன குடும்பம், இவைதான் என் கண்முன் தோன்றியது. வேண்டாம், எனக்கு 11 கோடி என்று முடிவெடுத்தேன். அவர் அல்லவா அரசன்? திராவிட கட்சிகள் எப்படி வளர்ந்தது தெரியுமா? சொல்வார்கள், சொல் வன்மை, நாவன்மையால் பேசி பேசி மக்களை சிந்திக்க வைத்து அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கி அதன் மூலம் ஜெயித்தது. ஆனால் இன்று எம் தமிழினை சிந்திக்க திறனையற்று மதுவின் போதையில் கிடத்தி ஆட்டு மந்தைகளாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்களே. எந்த தமிழனுக்காவது எந்த குடிகாரனுக்காவது இன்று சிந்திக்கும் திறன் இருக்கிறதா? 2004 1200 கிலோமீட்டர், 2013 1500 கிலோமீட்டர் நடைப்பயணம். மதுவை எதிர்த்து எம் தந்தை வெயிலிலும் மழையிலும் நடந்து போனாரே. கதறி அழுத தாய்மார்கள் எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள் இந்த மதுவால் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. டாஸ்மாக் கடையில் வேலைக்கு சேர்ந்தவர்கள் 33,000 பேர். 10 ஆண்டுகளில் 4,000 பேர் இறந்து விட்டார்கள். அத்தனை பேரும் மதுவின் கொடுமையால். இந்த சென்னையில் 25 வயது நிரம்பிய ஒரு மகனுக்காக அனுதினமும் தாயும் தந்தையும் மாறி மாறி டாஸ்மாக் கடைக்கு செல்கிறார்கள். அந்த தந்தை என்ன சொல்கிறார் தெரியுமா? இனி என் மகனை மாற்றவே முடியாது, அவனை மதுவிற்கு நேர்ந்து விடுகிறேன். இனி இருக்கும் பிள்ளைகளாவது குடிக்காமல் இருக்க இந்த கடையை மூடுங்கள் என்கிறார். எத்தனை எனது தம்பிமார்களை இந்த மதுவிற்கு நான் நேர்ந்து விடுவது என்று நீங்கள் சொல்லுங்கள். கோயில் கோயிலாக அம்மனுக்கு திருக்கல்யாணம் செய்கிறீர்களே, எங்கள் தமிழச்சிகளின் தாளிகள் நித்தமும் பலியிடப்படுகிறது. எந்த அம்மன் ரசிக்கும் இதை? இப்படி குடும்பங்களை கூறு போட்டு புதைத்த மேட்டில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு எதை சாதிக்க போகிறீர்கள் நீங்கள்? கணவரை இழந்தோர் நாடாகி கொண்டிருக்கிறது நமது தமிழ்நாடு. எத்தனை செல்வம் இருப்பினும் தன் கணவன் இருப்பது போல் ஆகுமா? தாலிக்கு தங்கமாம், இலவசமாக கல்யாணமாம், சீர்வரிசையாம். யாருக்கு வேண்டும் உங்கள் சீர்வரிசை? யார் அப்பனோட்டு காசு இந்த சீர்வரிசையில் வந்தது? இது பரவாயில்லைங்க. ரேஷன் கார்டு அடமானம் வச்சு மது வாங்கி குடிக்கிறானுங்க. ரேஷன் கார்டு அடமானத்துல வச்சு மது வாங்கி குடிக்கிறானுங்க. வயிறு கொதிக்கிறது. அன்று கணவனை கொன்ற பாண்டிய மன்னனை நீதி கேட்க கண்ணகிக்கு திறனை இருந்தது. இன்று நீதி கேட்க எமது தமிழ் பெண்களுக்கு திறனை இல்லாமல் போய்விட்டதா? ஆகவே இத்தனை பேரின் வாழ்வை சின்னாபின்னப்படுத்தும் மதுவில் வரும் வருமானம் யாரை காப்பதற்கு என்று எம் பொதுச் செயலாளரை போற வீதியில் மக்களுடன் இறங்கி வந்து ஆட்சி செய்யும் ஒருவர் வருகிறாரோ அன்றுதான் இந்த நாட்டிற்கு விதிவிலக்கு. ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். கோயமுத்தூரில் பள்ளியில் படிக்கும் ஒரு பெண் பிள்ளை குடித்துவிட்டு ரோட்டில் கிடக்கிறாள். மானம் போகிறது என்று அவளது தந்தை காரில் இழுத்து கொண்டு போட்டுக்கொண்டு அழுது கொண்டு ஓடுகிறார். அந்த தந்தையின் மனநிலையை ஒரே ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது தெரியும் மதுவின் கொடுமை என்று என்ன என்று. ஆகவே எம் கலிங்கப்பட்டி தந்த வேங்கையே, கலங்காதீர். உங்களுக்கெல்லாம் அந்த தலைவருக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் பெண் புலிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி
இந்த நல்ல வாய்ப்பினை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். அழகா சொன்னாங்க. எல்லாவற்றையும் அடகு வைத்து மானம் மரியாதையும் வித்து விட்டு அந்த மதுவை குடிக்க வேண்டும் என்று அப்படி என்ன ஒரு வேட்கை! அப்படி இன்னைக்கு நாசமா போய்கிட்டு இருக்கேன் நம்முடைய தமிழ்நாடு என்று கொதித்து போய் பேசினார்கள். இனி அடுத்து வரக்கூடிய சகோதரிகள், இந்த நான் மணி அடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று மட்டும் என்று சொல்கிறீர்களே, அந்த ஒன்றை மட்டும் பேசிவிட்டு அமருமாறு அன்போடு கேட்டு பணிவோடு கேட்டு, அடுத்ததாக கலாச்சார சிதைவை என்கின்ற அணியின் நிறைவாக பேச திருமதி ரேகாமணி அவர்களை அழைக்கின்றேன். இந்த அவையிலே கூடியிருக்கின்ற மகளிர் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களோடு தொடர்கிறேன். என் வயிற்றில் இருக்கின்ற கருவிற்கு 8 மாதம், மக்கள் நல கூட்டணிக்கும் 8 மாதம். என் வயிற்றில் இருக்கின்ற கருவிற்கு நான் சொல்லி வளர்ப்பது என்ன தெரியுமா பெரியோர்களே? நீ பிறக்கின்ற பொழுது ஒரு மாசற்ற தலைவன், ஒரு நேர்மையாளனின் ஆட்சியிலே பிறக்க போகிறாய் என்றுதான் தினம் தினம் நான் அந்த கருவிற்கு சொல்லி வளர்க்கிறேன். அருமை அருமை. நல்ல கலாச்சார பண்பு உள்ளவனிடம் மது பழக்கம் இருக்காதுங்க. சரி, மது பழக்கம் இருப்பவனிடம் ஒரு சில நல்ல பண்புகள் இருக்க நாம் காணலாம். மது தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் சீர்கட செய்கிறது. ஆனால் கலாச்சார சீரழிவு என்பது ஒரு சமுதாயத்தையே சீர்கட செய்கிறது. மது பழக்கத்தை தகுந்த சிகிச்சையின் மூலம் நாம் சரி செய்து அதிலிருந்து முழுமையாக மீட்டு கொண்டு வந்து விடலாம். ஆனால் கலாச்சார சீரழிவிலிருந்து ஒரு சமுதாயத்தை மீட்டு கொண்டு வருவது என்பது நடைமுறை சாத்தியமற்ற ஒன்றாகவே இருக்கிறது. நடுவர் அவர்களே, உண்மையில் சொல்ல போனால் இந்த மது கொடுமை கூட கலாச்சார சீரழிவின் கீழ்தான் வந்திருக்க வேண்டும். ஓஹோ. பெண்கள் நாட்டின் கண்கள், குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று பெண்களையும் குழந்தையையும் போற்றி வருகின்ற சமுதாயத்திலே இன்று இளம் பெண்கள் மதுவின் கொடுமையிலே சிக்கி சாலையிலே கிடக்கின்றனர் என்ற செய்தியையும், பள்ளி மாணவர்கள் மதுவின் பழக்கத்திற்கு அடிமையானதால் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டனர் என்ற செய்தியையும் தினம் தினம் நாம் காண்கின்ற பொழுது நம்முடைய கலாச்சாரம் எந்த சிதைவிற்கு நம்முடைய சமுதாயத்தை கொண்டு சென்று விடுகிறது என்று நினைக்க நினைக்க மனம் கனக்கிறது. நடுவர் அவர்களே, மேலை நாட்டு கலாச்சாரத்திலே மூழ்கி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை இன்று நாம் புதைகுழியிலே அடைத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்நிய துணிகள் நம் நாட்டிற்குள் வரக்கூடாது என்று லாரியின் சக்கரத்திற்கு இரையானான் 11 வயது சிறுவன் பாபுகான் என்பவன். பெண்கள் இடுப்பிற்கு மேலே ஆடை அணியக்கூடாது என்று திருவிதாங்கூர் மகாராணி ஆணை பிறப்பித்தாள் ஒரு காலத்தில். தன்னுடைய உயிரை விட மானமே சிறந்தது என்று இந்த செய்தியை கேள்வியுற்ற 20க்கும் மேற்பட்ட பெண்கள் தன்னுடைய உயிரை துச்சமென கருதி மாய்த்து கொண்டனர் என்று சொன்னால் சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் என்கிறோமே, அதுபோல்தான் இந்த ஆடை அணிகின்ற சுதந்திரமும் சும்மா கிடைக்கவில்லை தோழிகளே. இந்த சுதந்திரத்தை இன்று பல பெண்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆடை சுதந்திரம் என்பது ஆடையையே சுதந்திரமாக வல்லவா அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மிக சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பெயர் பெற்ற நம்முடைய தமிழகத்தின் புனித தலங்களுக்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் இத்தகைய உடைகளைத்தான் அணிய வேண்டும், ஆண்கள் இத்தகைய உடைகளை அணிந்து கொண்டுதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி அன்று சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கு கூட அங்கு சட்டமும் தண்டனையும் நமக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், இந்த கலாச்சார சீரழிவு நம்முடைய சமுதாயத்தை எந்த அளவிற்கு படுகொலியிலே கொண்டு சேர்த்திருக்கிறது என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். 2 வயது குழந்தையாக இருந்தாலும் தாயாக பார்த்து பழக்கப்பட்ட சுவாமி விவேகானந்தர் பிறந்த மண்ணிலே 2 வயது குழந்தையை கூட இன்று காம பார்வையோடு பார்ப்பதும் அவர்களை தீண்டுவதும் ஒரு சில ஆண்களிடமிருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்? நம்முடைய கலாச்சாரத்தை இன்று தவறான வழியிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் ஒரு சில ஊடகங்கள் காரணமாக இருக்கலாம், அல்லது சுதந்திரம் என்ற பெயரிலே நாம் உடுத்துக் கொண்டிருக்கும் உடை ஒரு காரணமாக இருக்கலாம்,
அல்லது போதை பழக்கங்களுக்கு நாம் அடிமையாகின அந்த போதை பொருட்கள் காரணமாக இருக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே சென்று கூற வேண்டும் என்று சொன்னால், மகளை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திய தந்தை, சகோதரியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திய சகோதரன் என்கின்ற செய்திகள் இன்னும் நம்மை வெட்கப்பட வைக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கலாச்சார சீரழிவு சென்று கொண்டிருக்கின்ற நிலையை நாம் உணர்ந்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே மதுவின் கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன். மதுவின் கொடுமையால், என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட மது கொடுமையால் நான் என்னுடைய தாயையும் தங்கையையும் இழந்தேன். இறுதியில் என்னுடைய தந்தையும் அதற்கு இரையாகி போனார். தாயையும் தந்தையையும் இழந்து கலாச்சார சீரழிவினால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்திலே வளர்ந்து எனக்கென ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு இன்று உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இத்தகைய நிலை நாளை எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்று சொன்னால், ஒரே ஒரு விஷயம், நம்முடைய தமிழகத்தினுடைய அரசாட்சி, நம்முடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரம் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒருவர், மக்கள் தலைவர், மாசற்ற தலைவர் வைகோ அவர்களின் கரத்திலே இந்த தமிழகத்தின் நிலைமை ஒப்படைக்கப்பட வேண்டும். வரைக்கும் சமுதாய சீர்கேடுகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது கலாச்சார சீரழிவுதான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க பேசும்போது அப்படி மெதுவா நடந்து வரும்போது எனக்கு தோணக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? மண்ணு புகழ் கோசலை மணிவயிறு வாய்த்தவனே என்று ராமபுராணத்தான் பாடுவாங்க. நான் இப்ப சொல்றேம்மா, எந்த தாய் நல்ல சிந்தையோடு தன் பிள்ளையை சுமக்கிறாளோ அந்த பிள்ளை நல்ல மணியாக, ரேகாவின் மணியினுடைய மணியாக மட்டுமல்ல, இந்த மாநிலத்திற்கு ஒரு சிறந்த மகனாக வருவான் என்பது எல்லோருடைய ஆசையோடு உங்களுக்கு நான் அதை ஒரு வாழ்த்தாக சொல்லுகிறேன். பெருமிதமாக இருக்கிறது உங்களை பார்க்கும் பொழுது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பேச்சாளர், சற்று விரைவு பேச்சாளராக வருகிறார் அன்பு தங்கை செல்வி சுஜாதா அவர்கள், மதுவின் கொடுமையே என்று பேச. நடுவர் அவர்களே, மதுவை பற்றி கூற வேண்டும் என்றால் முதலில் ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். செய்தித்தாளிலே வந்த சம்பவம். திருவண்ணாமலையிலே ஒரு குழந்தையை மது குடிக்க வைத்து சிரிக்கிறது ஒரு சமூகம் என்றால் நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த மதுவின் கொடுமையை பற்றி. அவெல்லாம் தாய் மாமே இல்ல, நாய் மாமே. அந்த பிள்ளைக்கு மதுவை ஊத்தி கொடுத்தவன் தாய் மாமா, மறுக்க முடியாது. ஆமா, அவன் தாய் மாமே சீர் செஞ்சுதான் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். இப்படி சீரழிகிற தாய் மாமங்களை இன்னைக்கு தலையெழுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம். சொல்லுங்க. நிச்சயமாக பள்ளி மாணவி தோழர்களை நன்கு கவனிக்க வேண்டும். பள்ளி மாணவி மது குடித்து விட்டு தன்னுடைய பள்ளி சீருடையிலேயே பள்ளிக்கு செல்ல முடியாமல் சாலையில் விழுந்து கிடத்திருக்கும் அந்த செய்தியை பார்த்து ஒரு ஆண் வர்க்கம் எழுதியது. என்ன தெரியுமா? இதுதான் உங்களுடைய பெண் சுதந்திரம் என்றால், இதுதான் உங்களுடைய பெண் சுதந்திரம் என்றால் பெண் சுதந்திரம் கிடைக்காமலே போயிருக்கலாம் என்று. இதைவிட மதுவின் கொடுமைக்கு உதாரணம் தேவைப்படுகிறதா உங்களுக்கு? பாரில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். ஒரு சிறுவன் ஒரு பாரிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அங்கே குடிக்க சென்ற குடிகாரன் அவனை அழைத்து, ஐயா, இங்கே ஏன் வேலை செய்கிறாய்? உன்னுடைய எதிர்காலம் பிறகு சீர்கெட்டு விடாதா என்று கூறுகிறான். கூறியது யார் பாருங்கள் நடுவர் அவர்களே. யாரு? உறவுகளே, சாத்தான் வேதம் ஓதும் காலம் இது. சரி, அந்த சாத்தான் தான் வேதம் ஓதுச்சு. அதுக்கு அந்த சிறுவன் ஒரு பதில் சொன்னா. என்ன தெரியுமா? முதல்ல நீ இங்க குடிக்க வராதடா நாயே, என் அப்பன் குடிச்சு செத்ததுனாலதான் எனக்கு இந்த நிலைமை. நாளைக்கு உன் பிள்ளை இங்க குடிக்க வராம நீ பாத்துக்கோன்னு சொல்லுச்சு. இதை விட மதுவின் கொடுமைக்கு ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டான் என்றால் மதுவின் கொடுமை என்று பேசுவதே சிறந்தது. அடுத்ததாக மகாத்மா காந்தியின் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. மகாத்மா காந்தியின் பையன், அதாவது அவருடைய சொந்த மகன், குடித்து விட்டு தெருவில் உருண்டு கிடந்தார். அதனை பார்த்து விட்டு அனைவரும் மகாத்மா காந்தியிடம் சென்று கேட்டனர், என்ன ஐயா இது சரியில்லையே, உங்களுக்கு பிறந்த பிள்ளையா இப்படி என்று. இதற்கு மகாத்மா காந்தி மிக அழகாக கூறினார். என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? நான் மிருகமாய் இருந்த போது பிறந்த பிள்ளை, நான் மிருகமாய் இருந்த போது பிறந்த பிள்ளை மிருகமாய் இல்லாமல் வேறு எப்படி இருக்கும் என்று சொன்னார். அதாவது இவர் கூறிய வார்த்தையினை ஆராய்ந்தீர்கள் என்றால் ஜீன் அறிவியல் புலப்படும். ஜீன் ஆராய்ச்சியிலேயே இன்று அறிவியல் ஆராய்ச்சி அதிர்ந்து போய் கிடக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு குடிகாரன் குடித்தான் என்றால் அது அவனுடன் முடிவது கிடையாது. அந்த ஜீனுடைய உணர்வானது அவனுடைய தலைமுறையை பாதிக்கிறது என்று
அறிவியல் என்று கண்டுபிடித்திருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய தலைமுறையில் நீ குடித்து விட்டு வருகின்ற 7 தலைமுறையும் கருவறுப்பதுதான் சுதந்திரமா? இதைவிட மதுவின் கொடுமைக்கு உதாரணம் தேவையா? வெள்ளைக்காரனிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற என்னுடைய இந்திய நாடு இன்று மதுவிற்கு ஆதரவளிக்கும் கொள்ளைக்காரனின் பிடியிலே சிக்கி கிடக்கிறது. தமிழக அரசு இன்று எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு பெண் மிக அழகாக எழுதினார். அவன் குடித்து வருகின்ற வருமானத்தை எடுத்து அவன் இறந்த பிறகு அவனுடைய மனைவிக்கு விதவை தொகையாய் போய் அவள் தலையிலே விழுந்தது என்று எழுதினார். இதைவிட ஒரு கொடுமை தேவையா? நண்பர் அவர்களே, நள்ளிரவு 12 மணிக்கு என்னுடைய சுதந்திரத்தாய் சுதந்திரம் பெற்ற காரணத்தினால் தானோ என்னவோ இன்று வரையிலும் என்னுடைய இந்தியா விடியாமலே கிடக்கிறது மதுவின் கொடுமையால். காலி மிக அழகாக கூறியிருப்பார் ஒரு வார்த்தையிலே, வளர்ந்து வராத பிறை இல்லை, வளர்ந்து வராத பிறை இல்லை, வடிந்து விடாத நுரை இல்லை, திரும்பி வராத பகல் இல்லை, திருந்து விடாத மனம் இல்லை, ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உன் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதை இன்பம் என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை கூட அழுக்காகும் என்று மது குடிப்பவனை இதைவிட எப்படி சாட முடியும் நடுவர்களே? ஆகவே நிறைவு பகுதிக்கு வருகிறேன். மது குடிப்பவராயினும் சரி குடிக்காதவராயினும் சரி, பெண் வர்க்கமாய் இருந்தாலும் ஆண் வர்க்கமாய் இருந்தாலும் ஒரு முடிவெடுத்தே ஆக வேண்டும். இனி மதுவை தொடப்போவதில்லை என்று அந்த உறுதிமொழியினை நான் இங்கு எடுக்கிறேன். என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் என் தாய் திரு நாட்டிற்கும் மதுவினால் திணையற வேண்டும் தீங்கு விளைவித்தால் என்று செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும், இந்த சுஜாதாவின் வாழ்க்கை ஒரு வரலாறாகும் என்று கூறி 2020 அப்துல் கலாம் கனவு கண்டிருக்கிறார் இந்திய நாடு வல்லரசாகும் என்று. அதனை நிறைவேற்றுவதற்கு இளைஞரவர்களே அனைவரும் காதலியுங்கள், அனைவரும் காதலியுங்கள். இளைஞரவர்களே, காதலில் வரும் சந்தியாவை அல்ல சிக்கலில் தவிக்கும் எனது இந்தியாவை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி அமர்களே. நன்றி. 6 சகோதரிகளும் அறுசுவையாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா இது வேற யாரையோ பத்தின விஷயம் கிடையாது, நம்மை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம். இப்பவும் நாம் சிந்திக்க தவறினோம் என்று சொன்னால் சிந்தனை என்கின்ற வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பறிபோய்விடக்கூடிய நேரம் இது. அருமையான ஒரு தலைப்பு. இன்றைய சமுதாய சீர்கேடுகளுக்கு பெரிதும் காரணம் கலாச்சாரத்தின் சிதைவா மதுவின் கொடுமையா என்று உலக மகளிர் தின விழாவிலே இன்றைக்கு மிகச்சிறப்பாக மறுமலர்ச்சி திமுகவினுடைய மகளிர் அணியினுடைய சார்பிலே மிக பிரம்மாண்டமாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் தின விழாவில் சிந்திக்க வைக்கும் தலைப்பை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் உள்ளிட்ட அத்துணை பெருமக்களையும் மகளிர் அணியை சார்ந்த டாக்டர் ரொஹையா ஷேக் முகமது, மல்லிகா தயாளன், இரா மணிச்செல்வி உள்ளிட்ட அத்துணை பெருமக்களையும் வருகை தந்து முன்னிலை வகித்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அத்துணை பெருமக்களுக்கும் பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி தீர்ப்பை உடனே சொல்லிடுறேன். ஏன்னா இது தள்ளி வச்சு அப்புறமா 1 மாசம் கழிச்சு சொல்ற தீர்ப்பு கிடையாது. கண் முன்னாடி இருக்கக்கூடிய கையிலே இருக்கக்கூடிய உள்ளங்கை நெல்லிக்கனிக்கு எதுக்கு விளக்கம் வேணுங்கிற அளவுக்கு தெளிவான ஒரு தலைப்பையும் கேள்வியாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய சமுதாயம் சீர்கெட்டிருக்கிறது என்பதிலே நம் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சீர்கெட்டு போய்கொண்டே இருக்கிறது, அதுதான் உண்மை. அதற்கு எது பெரிய காரணம் என்று கேட்டார்கள். 3 சகோதரிகளும் மதுவின் கொடுமைதான் என்று சொன்னார்கள். அதுல நிரம்ப உண்மை இருக்கிறது பெருமக்களே. இவ்வளவு சகோதரிகள் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு கேட்கிறேன். உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி. வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு நகை வாங்குவோம், தர்ணா பண்ணி புடவை வாங்குவோம், தலகுப்புற நின்று கோவப்பட்டு மாமியார வீட்டை விட்டு வெளியில ஏத்துவோம். என்னைக்காவது நீ குடிச்சா உன் கூட வாழ மாட்டேன்னு அவர்கிட்ட கண்டிஷன் போட்டு என்னைக்காவது நாம பேசி இருக்கிறோமா? பேசுறதே கிடையாது. பல பெண்கள் என்கிட்ட நேரடியா நான் பார்த்திருக்கேன். என்ன தெரியுமா சொல்றாங்க? எதிர்த்த வீட்டுக்காரன் குடிச்சிட்டு சாக்கடையில கிடக்குறான், அதுக்கு இவன் குடிச்சிட்டு வந்து வீட்லயாவது கிடக்குறானேன்னு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் மேடம்னு நேரடியா என்கிட்டே சொல்றாங்க. உண்டாமா? அங்க பல பேர் ஆமான தலையாட்டுறாங்க. என்ன காரணம்னா மதுவின் கொடுமை அதிகரிப்பதற்கு முதல் காரணம் நான் என்ன கருதுகிறேன் தெரியுமா பெருமக்களே? ஆட்சி, கட்சி, அரசாங்கம் என்பதெல்லாம் அடுத்த பட்சம். முதலிலே மதுவின் பழக்கத்திற்கு ஆளாகும் ஆண்மகனை திருத்துவதற்கு முயலாத நாம் தான் முதல் குற்றவாளி. பல பெண்கள்
வேலைகளை எடுத்து செய்யறதே கிடையாது. மற்ற வேலைகள்ல நாம எடுத்துக்கக்கூடிய அந்த கவனத்தை இதிலே நாம் செலுத்தினோம் என்று சொன்னால் பெரும்பகுதி வெற்றி நம் கைகளிலே வந்து சேர்ந்து விடும். ஆனால் முழுமையான வெற்றி எப்ப தெரியுமா வந்து சேரும்? என்றைக்கு ஒரு தேசம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் அத்துணை மக்களையும் தன்னை போல நினைக்கிறானோ. மன்னன் உடம்பு என்று சொன்னால் மக்கள் உயிர் என்று சொன்னார்கள் ஒரு காலத்தில். மக்களை தனது உயிராக நினைக்க வேண்டாம், மக்களை ஒரு உயிரினமாவது கருதக்கூடிய தலைவன் என்றைக்கு அமர்கிறானோ அன்றைக்கு மதுவின் கொடுமை தீர்ந்து விடும். இன்னைக்கு பெருந்த உழைச்சு உடம்பு களைச்சு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு உழைப்பாளி குடிச்சேன் அப்படின்னு ஒரு காலத்துல காரணம் சொல்ல தொடங்கினான். ஆனால் இன்றைக்கு அது எப்படி எல்லாமோ மாறி போய் வயது முதிர்ந்தவர்கள் மாறி வயது வந்த இளைஞர்கள் குடித்து அதை விடுத்து பள்ளி சீருடையிலேயே பரீட்சை முடிஞ்ச உடனேயே நேரா ஓடி போய் தண்ணி வாங்கி அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் பாழாய் போய் கிடக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த மதுவின் கொடுமையில் இருந்து மாற்றவில்லை என்றால் தமிழகத்தை மீட்பதற்கு ஒரு காரணமும் முடியாது. அப்படி ஒரு கேவலமான நிலைமை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. என் கண்ணு முன்னால பார்த்து நான் கொதிச்ச ஒரு சம்பவங்க. பரீட்சை முடிச்சுட்டு வெளியில வர்றான் ஒரு பையன். சென்ற ஆண்டு பொது தேர்வு 10ஆம் வகுப்பு எழுதிட்டு வெளியில வர்றா. வெளியில வந்த உடனே புத்தகத்தை அப்படி வீசி எரிஞ்சிட்டு வாடா மாப்பிள்ள போய் ஒரு போதைய போடுவோம்னு சொன்னான். சட்டையை பிடிச்சி சப்புன்னு ஒரு அற விடுவோமான்னு தான் தோணுச்சு எனக்கு. உனக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே, அவனை பார்த்த எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். மதுவின் கொடுமை அப்படி போய்கொண்டிருக்கிறது பெருமக்களே. ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் சாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. முடிஞ்சு போச்சா? இதுல இருக்குங்க நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் எல்லாமே. ஒரு லாஜிக் சொல்றேன் பாருங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு அண்ணன் வேலை பார்க்கறாரு. 70 ரூபா காசை வாங்கிட்டு நேரா டாஸ்மாக்கு போறாரு. அதுல இருக்கிற காசுல குடிச்சிடுறாரு, வீட்டுக்கு போறாரு, படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில எந்திரிச்சு மறுபடியும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு வர்றாரு. வேற ஒண்ணும் இல்ல, காலையில அவர் உழைச்சு அவருக்கு கொடுத்த சம்பளத்தை சாயங்காலம் டாஸ்மாக் மூலமா வாங்கி மறுநாள் காலையில மறுபடியும் அவனை உழைக்க வச்சு மறுபடியும் அதே காசைத்தான் கையில கொடுத்து அனுப்புற ஒரு அரசாங்கம் இன்னைக்கு தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை என்றைக்கு நாம் உணர்கிறோமோ அன்னைக்கு நாம முழிச்சுக்கலாம். மதுவின் கொடுமை இன்றைக்கு அப்படி போய் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் விட உச்சகட்டம் ஒண்ணு சொல்றேன். தங்கச்சி சொன்னா பாருங்க, பச்சிளம் குழந்தைக்கு மதுவை எடுத்து கொடுத்து நீ குடின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவிற்கு கேவலம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மனுஷன் இன்னைக்கு என்ன தண்டனைக்கு ஆளானான்னு நமக்கு தெரியல. எல்லாமே நமக்கு ஒரு நாள் செய்தியாக போய் கொண்டிருக்கிறது பெருமக்களே. அப்படி மதுவின் கொடுமை ஒரு புறம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது, மற்றொரு புறம் கலாச்சார சிதைவு. கலாச்சாரம் என்று சொன்னால் உலகத்திற்கு வழிகாட்டிய தேசம் நம்முடைய தேசம். ஆனால் இன்றைக்கு மொழி எப்படி இருக்கிறது? தமிழ பேசினா அவனை தரக்குறைவா நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இதே சென்னையில வேஷ்டி கட்டிட்டு ஒரு நிறுவனத்திற்குள்ளே வருவதற்காக ஒரு பெரிய மனிதர் வெளியேற்றப்பட்டார் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தின் தலைநகரத்திலேயே தமிழனின் ஆடைக்கே அனுமதி மறுக்கப்பட்டது என்று சொன்னால் கலாச்சார சிதைவு எங்கே போய்கொண்டே இருக்கிறது? பெண்களிடையே நான் கேட்கிற ஒரு கேள்வி, கூட்டு குடும்பம் என்கின்ற அற்புதமான ஒரு கலாச்சாரத்தை இன்னைக்கு நாம செலச்சிட்டோமே. முன்னாடி எல்லாம் வீட்டுல சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தது, குளியல் அறையும் கழிவறையும் தனியா ஒதுங்கி இருந்தது. இன்னைக்கு எல்லாத்தையும் அட்டாச்சு பாத்ரூமா ஆக்கிட்டு குளியலறையும் கழிவறையும் நமக்கு சேர்ந்து இருக்கிறது. ஆனால் குடும்பங்கள் எல்லாம் டிட்டாச்சாக தனித்தனியாக போய்கொண்டே இருக்கிறது. அப்படி இன்றைக்கு தேசம் மாறி கலாச்சார சீரழிவு வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, பெண் குழந்தைகளை வளர்க்கும் முறை என்பது இன்னைக்கு மாறி போயிருச்சு. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை எடுத்து ஏன் என்பது யார்கிட்டயாவது போய் எனக்கு கொடுங்கன்னு கேட்கறது இழிவுன்னு சொன்னாங்க. அப்படி யாராவது கேட்டா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட இழிவு என்று அந்த காலத்துல சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி கொடுப்பவர்களை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஆயிடுச்சு இல்ல. ஒரு பிச்சைக்காரன் வந்தான்,
10 ரூபாய் எடுத்து போட்டேன். அவன் என்னைய பார்த்து ஏளனமா சிரிச்சான். ஏயா சிரிக்கிற அப்படின்னு. இப்படித்தான் ஒரு காலத்துல நானும் 10 ரூபாயா போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. நிலைமை இப்ப அப்படி போய்கிட்டு இருக்கு. அன்பு, பாசம், கொடை, வீரம், கண்ணியமான காதல் என்று சொன்னால் எது என்று தெரியாத ஒரு தலைமுறையாக மாறி போயிருக்கிறதே இன்றைக்கு காலகட்டம். ஒரு புன்னை மரத்தை தனது சகோதரியாக நினைத்து அவள் முன்னே நான் காதல் செய்ய மாட்டேன் என்று கண்ணியமாக சொன்ன பெண் நம்முடைய தேசத்திலே வாழ்ந்தாள். இன்றைக்கு எப்படி வேண்டுமானாலும் உறவு முறைகள் மாறி போய்கொண்டு கலாச்சார சிதைவு என்பதிலே நாம் உச்சத்தை போய்கொண்டிருக்கிறோமே. எப்படி இந்த தேசம் மாற முடியும்? எல்லாத்த விட ஒரு விஷயம் சொல்றேங்க. தாய்ப்பால், பிள்ளை பிறந்தா தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய கடப்பாடு. ஆனா பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுங்கன்னு ஒரு அரசாங்கம் விளம்பரப்படுத்துற நிலைமையில இன்னைக்கு நம்ம நாடு இருக்கு. அவ்வளவு ஏங்க எளிமையா சொல்றேனே, நாய் குட்டி போட்டா அதுவா போய் பால் கொடுக்குது, பூனை குட்டி போட்டா அதுவா போய் பால் கொடுக்குது, பன்றி கூட 10 குட்டியை போட்டா கூட பாரபட்சம் பார்க்காம பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தாய்ப்பால் கொடுத்தால் அழகு கழிந்து விடும் என்று நினைத்து பிள்ளையை புறம் தள்ளக்கூடிய பெண்மணிகள் இந்த தேசத்திலே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கலாச்சாரம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? கலாச்சார சிதைவு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. உண்ணும் உணவு, இந்த தேசத்துல ஒரு காலத்துல விவசாயி கொண்டாடப்பட்டாங்க. அவனுக்கு இணையாக, அவனை தெய்வத்திற்கு இணையாக கொண்டு போய் நிறுத்தி வைத்தார்கள். உலகத்துல சோறு போட்டு எல்லோரையும், சோறுங்கிற வார்த்தைக்கு முக்தி என்று பொருள் சொல்லுவாங்க. அப்படி சோற்றை கொடுக்கக்கூடிய விவசாயியை இன்னைக்கு கடவுளாக நினைக்க வேண்டியவனை இன்னைக்கு நாம என்றைக்கு எப்படி நினைத்திருக்கிறோம்? கடைக்கோடி மனிதன் என்ற நிலையில் தானே விவசாயம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. சிகரெட் தயாரிக்கிறவன் பணக்காரனா இருக்கான், அதை புகைக்கிறவன் ஏழையா போய்கிட்டு இருக்கா. சாராயம் தயாரிக்கிறவன் பணக்காரனா போய்கிட்டு இருக்கா, அதை குடிக்கிறவன் ஏழையா போய்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய உணவை தரும் விவசாயி மட்டும் ஏழையாகவே போய்கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன பரிகாரத்தை நாம் தேட போகிறோம்னு இன்னைக்கு எனக்கு தெரியவே இல்லை. இப்படி நம்முடைய மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் சமுதாய சீர்கேடு நிரம்ப இருக்கிறது பெருமக்களே. அந்த சீர்கேட்டிற்கு அதிக காரணம் எது என்று கேட்டால் மதுவின் கொடுமையா, கலாச்சார சிதைவா என்று கேட்டால் மதுவின் கொடுமை ஒரு உச்ச காற்ற காரணம் தான், அதை நான் மறுக்க முடியாது. ஆனால் சகோதரி ரேகாமணி ஒரு வார்த்தை சொன்னார்கள், மதுவின் கொடுமை என்பதும் கலாச்சார சிதைவிற்குள்ளே தான் வருகிறது. எந்த குடும்பத்திலே பிள்ளையை நல்ல பிள்ளையாக வளர்க்க தவறுகிறோமோ, எந்த குடும்பத்திலே கண்ணியமான ஆண் மக்களும் கண்ணியமான பெண் பிள்ளைகளும் இல்லையோ, அந்த வீட்டில் தான் இந்த பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே கலாச்சார சிதைவை சரி செய்தால் இந்த தேசத்தில் சமுதாய சீர்கேட்டை நாம் நிரந்தரமாக போக்கிவிடலாம். ஆனால் நிரந்தரமாக போக்குவது என்பது தொலைநோக்கு திட்டத்தை போல கலாச்சாரத்தை மெல்ல மீட்டெடுக்க வேண்டியது என்பது நாம் ஒவ்வொருவரும் மனதிலே செய்ய வேண்டிய மிகப்பெரிய சத்திய பிரமாணம். அது நிரந்தரமான தீர்வு என்று வைத்தாலும் கூட இன்றைக்கு தேசம் உடனடியாக எழுந்து நிற்க வேண்டும், சிந்தித்து மனிதன் செயல்பட வேண்டும் என்று சொன்னார். மதுவின் கொடுமைதான் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. மதுவின் கொடுமையை கையில் எடுத்திருக்கக்கூடிய யார் ஒருவரையும் இனி மன்னிப்பதை விட்டுவிட்டு தூக்கி எறிய வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பெண்களாகிய நாம் கையில் எடுத்தோம் என்று சொன்னார், சமுதாயத்தை தூக்கி சீர்படுத்துவதற்கு நம்மிடையே நிறைய காரணிகள் இருக்கிறது என்று கேட்டு கலாச்சாரத்தினுடைய சிதைவை சரி செய்தால் நிரந்தரமான வெற்றியை அடையலாம். ஆனால் நிரந்தரமான வெற்றி என்பது பின்னால் வர வேண்டியது. உடனடியாக நாம் பெற வேண்டிய வெற்றி என்பது மதுவின் கொடுமையை ஒழித்து தமிழகத்தை மறுமலர்ச்சி மாநிலமாக உயர்த்துவதுதான் உடனடியாக தேவை என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.